மக்களுக்கான தேவைகளை நீங்களாம் நிவர்த்தி செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் நின்றுப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் மாறி மாறி வந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிக்க வேண்டிய தேவை இருக்காது. பாராளுமன்ற தேர்தலையும் கூட பாத்தீங்கன்னா மோடியா ராகுலான் இருக்கிற இடத்துலயே எங்களுக்கு 8.2% வாக்குகளை கொடுத்தாங்க. எங்களுக்கு தாவேக்கா ஒரு போட்டியோ எதுவுமே கிடையாது. அது ஒரு தொடக்க கால கட்சி. அந்த கட்சி செய்யக்கூடிய தவறுகளையும் அந்த கட்சி மறுபடியும் ஒரு திராவிட கட்சி போல இருப்பதனால் மட்டுமே தான் நாங்கள் அந்த கட்சியை எதிர்க்கிறோமே தவிர, ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுதுன்னா என்ன பேச போறோம்? இந்த திமுக செய்யக்கூடிய அராஜகத்தை பத்தி பேச போறோம். போன ஆட்சியில இருந்தா அதிமுக செய்யக்கூடிய அராஜகத்தையும் பாஜக செய்யக்கூடிய அராஜகத்தையும் பத்தி பேச போறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த இடத்துல ஜனநாயக முறைப்படி கொடுப்பாங்க? வெற்றி பெறுறது அவ்வளவு சாத்தியம் கிடையாது. இருக்கிறோம்னா இப்ப இன்னைக்கு அங்கீகாரம். அது உங்களோட சூழல். அது உங்களோட சூழல். நீங்க பேசக்கூடியது, நீங்க காசு வாங்கி நீங்க கரை போயிட்டீங்க. நீங்க அப்படிதான் பேச முடியும். அதுக்காக நீங்க எல்லா கட்சியுமே முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நேரு அவர்கள் கையில நிக்குது. நீங்க என்னைக்கு அவரை தூக்கி ஈடி உள்ள கொண்டு போவாங்க இடத்துல ஜெகத் ரட்சகன் ஆரம்பிச்சு, செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சு, பொன்முடியில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு நேரு கிட்ட இருக்கு. அவர் எப்ப வேணாலும் கைது செய்யப்படாம ஒரு இடத்துல இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இந்த கோயிலுக்குள்ள போய் நின்றுட்டு, முருகன் கோயிலுக்கு போய் நின்றுக்கிட்டு, இந்த முருகனுக்காக நீ நல்ல வேஷம் போடுறன்னா, நீ முருகனுக்காக வேஷம் போடுறியா இல்ல அயோத்தி மாய் மாத்துறதுக்காக இந்த இடத்த நீ பயன்படுத்த பாத்தீங்க? பிஎன்சி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் பார்வை நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்மிடம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தற்போதைய அரசியல் வியூகங்கள் குறித்த பல்வேறு சந்தேகங்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல்ல களத்தில் இறங்கிட்டீங்க, 100 வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு. மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்ப அமோகமாக இருக்குது. மக்கள் தன்னெழுச்சியாக நாங்கள் கூட்டக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துக்குமே வர்றாங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனைகளில், மக்களோட எந்தெந்த சிக்கல்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி தலையிட்டு அவர்களுக்கு ஒரு தீர்வாக நின்றுருக்காங்க. அப்படிங்கிறதுல மக்கள் பெரிய அளவில் எங்களுக்கு நாங்கள் பேராதரவு கொடுத்து கொண்டு நிற்கிறாங்க. ஏன்னா இது தொடர்ச்சியாக 2016 ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் தேர்தல் களத்தில் வந்ததுலேருந்து, 2010 கட்சி தொடங்கப்பட்டு 2014 தேர்தல் களத்துக்கு வந்ததுலேருந்து இன்று வரை எங்களுடைய கிராஃப் ஏறிக்கிட்டே தான் போகுது. எந்த இடத்துலையுமே மக்கள் எங்களை கைவிடவே இல்லை. மக்களை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. யாரிடமெல்லாம் கூட்டணி போவீங்க, யாரெல்லாம் கூட்டணி போவீங்கன்னு கேட்கும்போது அதை தெம்பும் திராணியுமோட எதிர்த்து துணிந்து சொல்லக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள், நான் மக்களை மட்டுமே நம்பி கூட்டணியாக இருக்கும். இதை இதுவரைக்கும் 75 ஆண்டுகளான கட்சியாக இருக்கட்டும், 50 ஆண்டுகளான கட்சியாக இருக்கட்டும், 5 முறைக்கு மேலே ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் யாருக்குமே அந்த துணிவும் தெம்பும் திராணியும் இல்லாமல் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் மக்களை நம்பலை. மக்களுக்கு உண்மையாக நீங்கள் நல்லது செய்திருந்தால், மக்களை நீங்கள் போற்றி கொண்டாடி இருந்திருந்தால், மக்களுக்கான தேவைகளை நீங்களாம் நிவர்த்தி செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் நின்றுப்பாங்க. நீங்கள் யார் பின்னாடியும் போய் ஒரு சாதி கூட்டணியாக, ஒரு மதத்தின் பின்னாடியோ நின்று கொண்டு ஒரு பெரிய கூட்டணி கணக்குகளை போடுவதற்காக ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் மாறி மாறி வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி தன்னெழுச்சியாக, சுயேட்சையாக, சுயம்பாக ஒரு கட்சி உருவாகி அந்த மக்களிடத்துலேருந்தே வந்தவங்க. நாங்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களோ இல்லை நானோ, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களோ ஒரு கட்சியின் பின்னணியில் இருந்தோ, ஒரு கட்சியின் தலைவர் பின்னாடி இருந்தோ, இல்லை ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு இடத்துல இருந்தோ வரல. ஒரு அடித்தளத்திலிருந்து நாங்கள் எல்லாம் இந்த மண்ணில் இந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை நம்பிக்கொண்டு அதில் எதுவுமே நடக்கவில்லை, இந்த மக்களை ஏமாற்றி ஒற்றுமுள்ளதாக அவர்களை இன்னும் பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக, இந்த மக்களை கொன்றொழிக்கப்பட்ட காரணத்துக்காக உருவான கட்சி. ஸோ அப்போ எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை தான் மக்கள் கொடுத்து கொண்டே இருக்காங்க. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலையும் கூட பார்த்தீங்கன்னா மோடியா ராகுலான் இருக்கிற இடத்துலயே எங்களுக்கு 8.2% வாக்குகளை கொடுத்தாங்க. அப்போ அதையும் தாண்டி ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது கூட எல்லாரும் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பயந்து பின்வாங்கிய இடத்துல கூட நெஞ்சுரத்தோடு துணிச்சலோடு நின்ன கட்சி நாம் தமிழர் கட்சி, திமுக கட்சியை எதிர்த்து. சரி, இப்போ பாராளுமன்றத்தில் 8.2% வாங்கியிருந்தீங்க. ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருந்தீங்க.
இப்போ எதிர்வர்ற சட்டமன்ற தேர்தலில் 8.2 16% மாறுமா, இல்லை தாவேக்காவோட இந்த அரசியல் வருகை நாம் தமிழர் கட்சியை ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? ஏன்னா பலரும் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதனால உங்ககிட்ட இல்லை, ஒருபோதுமே அது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. எங்களுக்கு தாவேக்கா ஒரு வந்து போட்டியோ எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு தொடக்க கால கட்சி. அந்த கட்சி செய்யக்கூடிய தவறுகளையும் அந்த கட்சி மறுபடியும் ஒரு திராவிட கட்சி போல இருப்பதனால் மட்டுமே தான் நாங்கள் அந்த கட்சியை எதிர்க்கிறோமே தவிர, அன்டெஸ்டடாக ஒரு கட்சி வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு மக்களுக்கான செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கான நாசகர திட்டத்தில் அவர்களுடைய கருத்துக்களையாக இருக்கட்டும், எதுவுமே பேசாமல் ஒரு கட்சி உருவாகிறதுனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய கோபமும் வருத்தமே தவிர, இது எங்களுக்கு போட்டியா வந்துருச்சு, இவரெல்லாம் எங்கள் வாக்குகளை வாங்கி பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. இல்லை, தலைவர் சீமான் அவர்களும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க நிக்கிறது வந்து மக்களுக்காக. நீங்க இந்த இடத்துல யார் வேணாலும் வரங்க, வந்து வேலை பாருங்க, இல்ல மக்களுக்காக தொண்டாற்றுங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தலையிட்டு அவர்களுக்காக தீர்வு காணுங்க, எல்லோரையும் வரவேற்கிறோம். ஆனா அந்த அந்த எந்த ஒரு சாயலுமே இல்லாம மறுபடியும் ஒரு சினிமா முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு, எப்படி கமலஹாசன் வந்தார்களோ, விஜயகாந்த் அவர்கள் கூட ஓர் இடத்துல நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு நல்ல மக்கள் பணிகளை செய்து கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வந்து நின்றார். அவருக்கே இங்கே வந்து பெரிய சறுக்கல்கள் நடந்தது. ஏன்னா அவரும் வந்து மறுபடி போய் ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு தவறான ஒரு கணக்குகளை போட்டுக்கொண்டு அவர் போய் சிக்கி கொண்டார். அடிச்சாரு, அப்புறம் திரும்ப லைட் எவனோ ஒருத்தர் ரிமோட் எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் ரிமோட் எடுத்து அடிக்க, இந்த எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தன்னுடைய ரசிகர் பலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை நோக்கி வர்றதும், ஒரு பெரிய இடைத்தேர்தல் நடக்குது ஈரோட்டில். நீங்க அந்த இடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. நீங்கள் இவருக்கு மாற்று தோத்துட்டு போறீங்க என்னப்ப, அதுல நீங்கள் வந்து உங்களோட பலத்தை நிரூபிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு வந்து எங்களுக்கு 24% வாக்குகள் கொடுத்தாங்கல்ல. எல்லாருக்கும் தெரியும் அதிமுக கூட பின்வாங்கி விட்டது, திமுக தான் வெல்ல போகுது. அந்த இடத்துல பெரிய பணபலம் நடக்கிறது, பணபலத்தை கொடுத்து அவர்கள் வாக்குகளை வாங்கி வெல்வார்கள் என்பது தெரிந்து பின்வாங்கிட்டாங்க. ஆமா. ஆனால் எதையுமே நாங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் தான் தீர்ப்பை மக்களை நம்பி தான் நிற்போம்னு சொல்லி நின்ன கட்சி 24% வாக்குகளை வாங்கியிருக்கோம்ல. அப்ப இந்த தேர்தல் அப்படிங்கிறது எங்களுக்கான தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் தான் இந்த களமே தவிர 2026ங்கிறது நாம் தமிழர் கட்சியின் பெரிய அளவுல மாற்றம் நடக்கும், வளர்ச்சி நடக்கும், பல வெற்றிகளை நாங்கள் சாதிப்போம். ஆட்சியை பிடிப்பதற்கான பெரிய களமாக 2026 தேர்தலுக்கும் அதற்கான வியூகங்கள் அமைக்கப்பட்டு தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் இன்னைக்கு வந்து கூட்டணியே அமையாம நிக்குது. ஆமா, அதிமுகவே இன்னும் முடிவு பண்ணல என்னோட கூட்டணி இவ்வளவுதான் அப்படின்னு. திமுகவும் இன்னும் முடிவு பண்ணல, திமுக இன்னும் முடிவு பண்ணல. எத்தனை பேர் இன்னும் விலகி போவார்கள் என்பது இன்னும் வந்து தெரியாது யாருக்குமே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல 100 வேட்பாளர்களை நிறுத்தி 100 வேட்பாளர் களத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மக்களை நம்பி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறுதியாக பெரிய அளவு, நீங்க சொல்ற மாதிரி 8-16 ஆகுமா அப்படி இல்லை, எங்களுக்கு இலக்கே வெற்றி தான். வெற்றி பெற்று நாங்கள் சட்டமன்றத்துக்கு செல்வோம், அது உறுதியாக நடக்கும். எங்களுக்கு தேவை இந்த மண்ணை நாங்கள் ஒட்டுமொத்தமா ஆள வேண்டும் தவிர எங்களுக்கு 10 சீட்டு 2026 தேர்தலிலேயே ஆட்சி அமைக்கிறதா இலக்குன்னு சொல்றீங்களா சார்? எங்களுக்கு போட்டியிட அன்று முதல் 2016ல நாங்கள் என்னைக்கு வந்து ஒரு ஆட்சி வரவை கொடுத்தோமோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படியெல்லாம் ஆட்சி நடக்கும் என்பதை ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்கு என்றால் இந்த தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பாமக கூட ஒரு சிறிய ஒரு ஆட்சி உரை கொடுத்தாங்களே தவிர இந்த அளவுக்கு டெப்தா டீட்டெயில்டா ஒரு துறை எப்படி இயங்கணும், ஒரு விவசாயம் எப்படி இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கான தொழில்கள் எப்படி இங்க நடக்கணும், எத்தனை நாசகர திட்டங்கள்லாம் எப்படி அதை வந்து நாம் மாற்றி புதிய தொழிற்சாலைகள் எப்படி தொடங்கணும், மண்ணுக்கும் மக்களுக்குமான அவர்களுக்கான அடுத்தடுத்து பல மாநாடு நடத்தணும். மரங்களுக்கு நடத்தணும், மலைகளுக்கு நடத்தணும், கடலமா மாநாடு நடத்தணும். அடுத்த லிஸ்ட்ல ஏதாவது இருக்குதா சார் மாநாடு? அதான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களோட மாநாடுகள் எல்லாமே சூழலில் சார்ந்தும் மக்களின் நலங்கள் சார்ந்துமா தான் எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்து மகளிர் பாசறை மாநாடு நடக்குது, அடுத்து மாணவர் பாசறை மாநாடு நடக்குது, அடுத்து வந்து இளைஞர் பாசறை மாநாடு அடுத்து இன்னைக்கு அண்ணன் அறிவிக்க போறாங்க. 13ஆம் தேதி வந்து இளைஞர்கள் பாசறை மாநாடு, 21, 22 வந்து மகளிருக்கும் மாணவருக்கும் நடக்க போகுது. எங்கள் களம் வந்து சூடாகி கொண்டே இருக்கிறது. மக்கள் வந்து வெகு
என்ன சொல்றது, கூட்டம் கூட்டமாக மக்கள் தன்னெழுச்சியா வர்றாங்க. காசு கொடுத்தெல்லாம் கூட்டல, மக்கள் வந்து இந்த கூட்டம் கூட்டுறதுனால தான் சார் எனக்கு ஞாபகம் வருது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாலே மறுப்பு 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 தான் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பல கூட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் அவங்க கிட்ட திமுக கிட்ட இருந்து ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறது, அனுமதி மறுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லையா? நீங்க ஆனா அதை பற்றி ஒன்றும் பெரிய லெவலில் வெளிப்படுத்த இல்ல எல்லா அணுகுமுறையில ஏதாவது உங்ககிட்ட இப்படி அணுகணுங்கிறது ஏதாவது இருக்கு? அப்படிலாம் இல்ல. நாங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு முறை கூட எங்களுக்கு சரியான முறையில் வந்து எந்த கட்சிக்குமே ஒரு ஆளும் கட்சியாக, அது அதிமுக இருக்கும் போதும் சரி, திமுக இருக்கும்போது சரி, ஏன்னா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்துக்களை பேசக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்களை அடக்கி ஆளணும்னு தான் நினைப்பாங்க. இப்ப ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுதுன்னா என்ன பேச போறோம்? இந்த திமுக செய்யக்கூடிய அராஜகத்தை பத்தி பேச போறோம். போன ஆட்சியில் இருந்து அதிமுக செய்யக்கூடிய அராஜகத்தையும் பாஜக செய்யக்கூடிய அராஜகத்தையும் பத்தி பேச போறோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் எந்த இடத்துல ஜனநாயக முறைப்படி கொடுப்பாங்க? சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூட நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சிறைக்கே போயிட்டு பார்த்துட்டு வந்திருந்தாரு. என்ன சார் அவர் இன்னைக்கு தான் போயிருந்தாங்க, இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. என்ன சார் இப்போ குண்டர் சட்டத்தில் அடைக்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு? இல்ல அதுதான் விசிகாவை வந்து பல மேடைகள்ல வந்து விமர்சிச்சு பேசியிருந்தாரு, நாம் தமிழர் மேடைகள்ல முழங்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல வந்து அவரை இப்படி குண்டர் இல்ல, அது தொடர்ச்சியாக 3 மாத காலங்கள், அவர் 2 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து 3 மாத காலம் ஆகுன்ற இதுதான் ஒரு குண்டர் சட்டம் இது பண்றாங்க. முன்பினை எதுவும் என்ன சிக்கல் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கே அவர்கள் வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுவாங்க, அடிப்படை அரசியல் அமைப்பத்தை பத்தி பேசுவாங்க, சனாதானத்தை பத்தி பேசுவாங்க, எல்லாம் பேசக்கூடிய அதிகாரத்திலும் பங்கும் பேசுறாங்க. எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய அந்த கட்சிக்கு சகிப்புத்தன்மை என்பது கிடையாது. தன்னை யாரும் விமர்சிக்க கூடாது, தான் எல்லாமே, எல்லாம் செய்வதெல்லாம் சரி என்று இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் கூட அன்னைக்கு வந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து ஒருத்தர் இடிக்கிறார் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு சரியான முறையில் நீங்க அணுகணுமே கூட, ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையில் நான் அடிச்சிருப்பேன், நான் கையோ லைட்டா தான் தட்டணுங்கிற பேசுறதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர் பேசக்கூடிய இதாக தான் இருக்கு. அப்போ இது அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையே பலமுறை விமர்சனம் செய்திருக்கிறார். நீங்கள் வந்து கூட்டணி கட்சி இல்லாமல் படு மோசமான வார்த்தைகள்லாம் கூட உபயோகப்படுத்தி இருக்கிறார். அப்ப திராவிட கட்சிகளை வந்து உயர்த்தி பேசியிருக்கிறார். திராவிடம் இல்லாமல் நீங்கள் தமிழ் தேசியமே அமைக்க முடியாதுன்னு பேசியிருக்கார். இதே அண்ணன் திருமாவளவன் திராவிடத்தை மிக மோசமாக பேசிய காணொலிலாம் இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் அவர்கள் பேசிய இதெல்லாம் இருக்கு. பெரியாரை மோசமாக விமர்சித்தவர்கள் திராவிட கட்சிகளை விட ரொம்ப மோசமாக விமர்சித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பேசினதெல்லாம் இருக்கு. அப்ப இவர்களின் நிலைப்பாடு என்னைக்குமே ஒவ்வொரு இடத்துல மாறிக்கொண்டே இருக்குமே தவிர, அவர்கள் சூழ்நிலை என்னன்னா, நாங்கள் வெளியிலிருந்து எதுவுமே செய்ய முடியாது, எங்களோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து இந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டே இருந்தால்தான், ஒட்டி கொண்டே இருந்தால்தான் எங்களுக்கான காரியங்கள் சாதிக்க முடியும், நாங்கள் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியில போட்டியிட முடியாது, எங்களுக்கு பலம் இல்லை, ஒத்துக்கிறீங்க. ஆனா அடுத்த ஒருத்தன் பலமோட வர்றான்ல, தெம்பும் திராணியுமோட 2016 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை போட்டு தனித்து களத்தில் நிக்கிறாருல, அப்ப ஒண்ணு பேசாமனா இருக்கணும், வாயை மூடிக்கொண்டு மௌனமா தான் இருக்கணும். அப்ப நீங்கள் வாங்கக்கூடிய காசுக்கும் அவரிடம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நல்லதுக்கு இதுக்கும் நீங்க வந்து யாரை குறை சொல்றீங்க? ஒருத்தன் நெஞ்சுரத்தோட நிக்கிறான், நீ செய்ய முடியாத ஒரு கட்சி தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். நீ உண்மையாவே யாரை பாராட்டணும்? அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டுமா இல்லையா? நீ வாங்கிக்கோ, 5 சீட்டு வாங்கிக்கோ, 10 சீட்டு வாங்கிக்கோ, உன்னால முடியாது நீனே ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு நீங்களே எங்களை பார்த்து விமர்சிக்க வேண்டும். உங்கள் கட்சியினர் வன்னியரசா இருக்கட்டும், வன்னியரசு மிக மோசமாக பேசக்கூடிய, பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோம், தனிச்சு நின்னெல்லாம் வெற்றி பெறுறது அவ்வளவு சாத்தியம் கிடையாது. இருக்கிறோம்னா இப்ப இன்னைக்கு அங்கீகாரம், அது உங்களோட சூழல், அது உங்களோட சூழல். நீங்க பேசக்கூடியது, நீங்கள் காசு வாங்கி நீங்க கரை போயிட்டீங்க, நீங்க அப்படிதான் பேச முடியும். அதுக்காக நீங்க எல்லா கட்சியுமே முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல. நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் முடியாது நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப இல்லனாலும் எப்படியா இருந்தாலும் நாங்க வருவோம். இன்னைக்கு நீங்க அங்கேயே இருக்க, அது வந்து பிராக்டிகலா நடைமுறையில அது என்ன நடைமுறை இல்ல நான் சொல்றேன். ஏன் நடைமுறை இல்ல? 8.2% நாம் தமிழர் கட்சி வந்துரும்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது சொன்னீர்களா? இல்லையே. ஒரு கட்சி கூட ப்ரெடிக்ட் பண்ணலையே. ஒரு யாரு நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி யாருமே சொல்லலையே. ஆனால் இன்னைக்கு 8.2%, இத்தனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கூட இல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட ஸ்டேக்கே கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சுட்டு வந்து நம்மளுக்காக குரல் கொடுக்க போகுதுங்கிற இடத்திலேயே, ராகுலா மோடியாங்கிற இடத்துலயே நாங்கள் வென்று வரும்போது
நீங்கள் இதை பத்தி நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு பாடம் எடுக்காதீங்க. நாங்க உங்களுக்கு பாடம் இருக்கிறோம். நீங்கள் சரியாக இருங்கிறோம். அப்ப நீங்கள் கரைந்து விட்டு நீங்கள் ஒரு 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 லஞ்சம் பெறக்கூடிய இந்த மண்ணை கபலீகரம் செய்யக்கூடிய திமுக அதிமுக முதுகில் ஏறிக்கொண்டு சவாரி செய்து விட்டு நீங்கள் எப்படி தனித்துவம் போய் வாக்கு கேட்க முடியும்? நீங்க நாங்க சொல்லுவோம், எங்களால் கேட்க முடியும். இன்னைக்கு சின்னம் எங்க கிட்ட இருக்கு. நாங்கள் நேரடியாக போய் மக்களை சந்தித்து எங்களால் வாக்கு கேட்க முடியும். உங்களால உங்க கொடியை கூட எடுத்துட்டு போய் வாக்கு கேட்க முடியாது. உண்மையா இல்லையா? பல ஊர்களில் உங்களால உங்கள் கட்சி கொடியை கூட எடுத்துட்டு போய் வாக்கு கேட்க முடியல. நீங்க என்னத்த சனாதனத்தை பத்தி பேசுறீங்க, அதை எதிர்த்து நிக்கிறீங்க. உங்க கூட்டணியே இன்னைக்கு வந்து சனாதனத்துல ஊழி தெளிச்சு போயிருக்கே. சனாதனம் ஞாபகம் சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்குது. அடுத்தடுத்து வந்து கொடுத்த தீர்ப்பு வழங்கின ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து பணியிடை நீக்கம் செய்கிறதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறோம்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருக்குது. எப்படி சார் இது வந்து ஒரு பாஜகவும் திமுகவும் இப்படி மோதல் போக்கை கடைபிடிக்கணும்னே இந்த விவகாரத்தை பெருசாக கொண்டு வந்துட்டாங்களா, இல்லை இதுக்கு பின்னணியில் உண்மையாகவே வந்து திமுகவுக்கோ இல்லை பாஜகவுக்கோ மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதில் எல்லாருடைய பங்கு இருக்குது. ஒரு பக்கமாக திமுக என்ன சொல்லியதுன்னா, பிள்ளையும் கிளி விடுது, தொட்டிலையும் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன் நான் திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, திமுக என்னைக்குமே தன்னுடைய எதிரியாக பாஜகவை நிறுத்த முயலுகிறது. ஒரு வல்லமை படைத்த ஒரு கட்சியை, அந்த டாக்டிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான், சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்களுக்கான தேவையா நினைக்கிறேன். ஏன்னா இல்லாத ஒன்றை காட்டி இது பெரிய பூதம் இது வந்துருச்சுன்னா நாங்க தான் இதை எதிர்க்கக்கூடிய சக்தி, அப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பாஜகவை திட்டமிட்டே இவர்கள் அடக்க வேண்டும் என்றால் பண்ணலாம். அதிமுக ஆட்சியில கூட இந்த அளவுக்கு மோசமா இவர்களை வந்து வெளியில இயங்க விடல. ஆனா இன்னைக்கு திமுக செய்யுது அப்படின்னா திமுகவுக்கு பின்னாடி இருந்து இவர்களுக்கு தேவை இருக்கிறது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நேரு அவர்கள் கையில வந்து நிக்குது. இன்னைக்கு என்னைக்கு அவரை தூக்கி ஈடி உள்ள கொண்டு போவாங்க இடத்துல ஜெகத் ரட்சகன் ஆரம்பிச்சு செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சு பொன்முடியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நேரு கிட்ட இருக்கு. அவர் எப்ப வேணாலும் கைது செய்யப்படுவாங்க ஒரு இடத்துல இருக்கும்போது தனக்கு இவர்களின் தேவை இருக்கிறது. பாஜகவை செய்ய வேண்டியதை செய்யட்டும், அதை தூண்டி விடுங்க. இப்ப நீங்க திருப்பரங்குன்றம் பாத்தீங்கன்னா இதை வந்து மிக எளிதாக அவங்க கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனால் அன்று ஆரம்பித்ததிலிருந்து அன்னைக்கு சாதாரணமா அவர் போய் நவாஸ் கனின்னு நினைக்கிறேன், அவர் போய் அங்க உட்கார்ந்து உணவு அருந்ததிலிருந்து கறி சாப்பிட்டதுலேருந்து இது அப்படியே தொடர்ச்சியாக இது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு திமுக வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு தனக்கு சாதகமாக்க முடியும், தனக்கு வந்து எப்படி பாஜக வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சாதியினரும் இந்த முருகனை கும்பிடுறவங்க வழிபடுவாங்க எல்லாத்தையும் ஒன்றுபட்டு ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு வாக்காளர்களா இணைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, தனக்கானவர்களா மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு இந்துக்களை பேசி இந்துக்கள் சக்தியாக மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல இதுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் திமுக எடுக்கணும்னு நினைக்குது. அதுல வந்து இஸ்லாமியர் இருக்கலாம், அது கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். அடுத்து பாருங்க உங்களுக்கும் இது நடக்கும், அடுத்து இவர்கள் பாஜக உங்கள்கிட்ட தான் வருவாங்க இப்படி சொல்லி இந்த வாக்குகளையுமே இவர் கடவுள்னு நினைக்கிறாங்க. தவிர அந்த இடத்துல ஒரு மத நல்லிணக்கம் வரணும். எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளா இத்தனை ஆண்டுகளா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடாது. நடந்தால் நமக்கு பெரிய அளவுல வந்து பெரிய இது இருக்கு. ஒன்றிணைஞ்சாலே நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேர் ஒன்றிணைஞ்சாவே ரெண்டு பேருமே ஆபத்துன்னு நினைக்கிறான். இந்த கட்சியும் நினைக்குது, அந்த கட்சியும் நினைக்குது. மக்களை வந்து பிளவுபடுத்தி இவங்களோட தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக மக்களை பிளவுபடுத்துறதையே நோக்கமா வச்சு நீங்க அப்படி இல்லைன்னா ஒன்னே ஒன்று கேட்குறேன், முருகன் கோயிலுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? இன்று வரை பாஜக இந்த மண்ணில் நடந்தக்கூடிய இப்ப நீங்க இந்த மாநாடு போடதா இருக்கட்டும், முருகன் மாநாடு போட்டாங்க மதுரையில், அதுதான் தொடக்கம். எங்க இருந்து ஆந்திரால இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க, டெபுட்டி சிஎம். இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த மண்ணில் நடந்த திமுக செய்த அட்டுழியங்கள், அராஜகங்கள், அவர்கள் இந்த மண்ணில் வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போனது. இன்னைக்கு இந்த மலை மட்டும்தான் நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் கன்னியாகுமரியில் நடக்கிற இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அங்க உள்ள வளங்கள் எல்லாம் வெட்டி வந்து துறைமுகம் கட்டுறது கொண்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல லட்சம் டன்கள் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த மலைகள் எல்லாம் திருப்பி உங்களால் உருவாக்க முடியுமா? அதற்காக நீங்கள் போராடிய ஏதாவது ஒரு போராட்டம் இந்த அளவு அங்க போய் நின்னுல நீ பாரத் மாதா கி சொல்லியிருக்கணும். அங்க போய் நின்னுல மிகப்பெரிய அளவுல நீ லாரிகளை மறிச்சு நீ போராடி இருக்கணும். அது முக்கியமா? இன்னைக்கு அவன் வந்து சிக்கந்தர் மலையில நீ வந்து விளக்கேற்றுறது முக்கியமா? அது தொட்டு அது அந்த விளக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கு. அது எல்லா மக்களும் இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர் இருக்கட்டும்,
இஸ்லாமியர் கோயிலுக்கு எல்லா மதத்தினரும் போகக்கூடிய ஒரே இடம் இன்னைக்கு தமிழ்நாடு தான். மத பாகுபாடு இல்லாமல் தர்காவுக்கும் போவான், கோயிலுக்கும் போவான். இப்படி மக்கள் எல்லாம் ஒன்னா வாழக்கூடிய இடத்துல நீ புதுசா கொண்டு வந்து இந்த இடத்த கிரியேட் பண்றதுக்கு, உருவாக்குறதுக்கு, நீ இந்த வளங்கள் பாதுகாக்கப்படுறதுக்காகவோ இந்த திமுக செய்த ஊழலுக்காகவோ நீ செய்த போராட்டங்கள்லாம் என்ன? அங்க போய் நீ இந்து இதை காமி, பாரத் மாதா கே ஜி சொல்லு. நீ சம்பந்தமே இல்லாம இந்த கோயிலுக்குள்ள போய் நின்றுட்டு, முருகன் கோயில்ல போய் நின்றுக்கிட்டு இந்த முருகனுக்காக நீ வந்து நல்ல வேஷம் போடுறன்னா, நீ முருகனுக்காக வேஷம் போடுறியா இல்லை அயோத்திமாய் மாத்திரக்காக இந்த இடத்த நீ பயன்படுத்த பார்க்குறியா? இதுதான் ரொம்ப ஆபத்தான அரசியல்னு சொல்றோம். இதை நாம் தமிழர் கட்சி முற்றுமுழுதாக எதிர்க்கிறது, வெறுக்கிறது. அருவருக்கத்தக்க அரசியலை இரண்டு கட்சியும் செய்வதை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு செய்கிறது எங்களோட குற்றச்சாட்டு. சரி, இப்போ தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆரை வந்து அதிமுக ஆதரிக்கிறாங்க, திமுக எதிர்க்கிறாங்க. இப்போ சமீபத்தில் உங்களுடைய வேட்பாளர், சிவகங்கை வேட்பாளர் கூட இந்துஜா, அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டு இறந்தவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் வந்து கேள்வி எழுப்பியிருந்தீங்க, என்ன சார் இது இவ்வளோ ஒரு நம்ம ஒரு வாக்காளர் இருந்த ஒரு வேட்பாளரோட பேரே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல? இல்லை, அது மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க சார், கலெக்டர் சொல்லிட்டாங்க. நடவடிக்கை எத்தனை பேர் நீங்கள் நடவடிக்கை? இப்போ இவங்களா இருக்க போக நம்ம கேட்குறோம். இப்போ நீங்கள் அந்த பட்டியலை பார்த்துட்டீங்க, அவர் பார்த்துட்டார். அவருக்கு ஓரளவுக்கு வந்து இந்த இதை பற்றியான இது இருக்கு. ஏன்னா BLA 1ஓட முக்கிய பொறுப்பாளரே அவர் தான். அவர் அந்த BLO கூட ஒட்டுமொத்தமாக அந்த பகுதிகளை டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த ஒட்டுமொத்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணதுல எந்த தவறும் நடந்திருக்க வாய்ப்பு ஒரு தவறும் இல்ல. அவர்கள் பூர்த்தி செய்து, நீங்க விண்ணப்பத்துல ஒரு தவறே நடக்குன்னு வச்சுங்க, சரி, தவறு நடந்திருந்தா நீங்க அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு ஆதார் கார்டுல உன் பேரு இந்த பேரும் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த பேரு சம்பந்தம் இல்லை, நீ கொடுத்த இந்த தகவல் வந்து சரியில்லை, வேற தகவல் எடுத்துட்டு வா, உன்னோட கார்டு எடுத்துட்டு வா, வேற ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க கண்ணு முன்னாடி இருக்கிறவரை இறந்து போயிட்டாருன்னு சொல்றது எந்த மாதிரியான இது இருக்கு? நீங்க ஒண்ணு இந்த இடத்துல நீ இல்லைன்னு சொல்லலாம், இல்ல நீ கொடுத்த தகவல் தவறுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் இறந்தே போயிட்டாருங்கிறதுக்கு நீ ஏதாவது ஒரு டெத் சர்டிஃபிகேட்டா இருந்திருக்கணும். அதை வைத்து தான் நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்தமா நீ அந்த தகவல்கள்லாம் பெற்றுக்கொண்டு அதை கையெழுத்து போட்டு இன்னொரு 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் அவங்களுக்கு வச்சுக்குவாங்க, இன்னொன்று அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ இப்படி நடந்த சரியான இதில் நடந்தது. நீங்க வந்து இந்த தப்பு செஞ்சிருக்கீங்க, டேட்டா என்ட்ரி பண்ண தப்பா பண்ணிருக்கீங்க. அப்ப இது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிக்காத பல லட்சம் பேர் இருக்கான். அவன் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுங்கட்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும், பாஜக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் இவர்கள் தான் பல இடத்துல போய் இந்த BLOக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாம் படிவம்லாம் வாங்கி கொண்டு போறாங்க. இதை தான் நாங்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க. நான் 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன், ஆனா அந்த வேட்பாளருக்குலாம் வாக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணன் 15 நாட்களுக்கு முன்னாடி SIR சம்பந்தமாக பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் வைக்கும்போது அண்ணன் சொன்னாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய சர்ச்சையை, இவ்வளோ பெரிய ஒரு தவறை வந்து இந்த தேர்தலில் சந்திக்கிறதுனா 1 கோடி வாக்குகளை மேலே இழக்கக்கூடிய அபாயம் இங்கே இருக்கு. ஒன்று வாக்கை பறிச்சிடுறாங்க, இல்லைன்னா மக்கள்கிட்ட பிளவை ஏற்படுத்திடுறாங்க. ஆக மொத்தத்தில் தங்களோட அரசியலுக்காக பாஜகவும் திமுகவும் சேர்ந்து இந்த வேலைகளை தொடங்கி ஒன்று சலிச்சதில்லை. ஆமாம், சலிச்சது. ஏன்னா ஒருபோதும் இவங்க வந்து பெரிய அளவில் எதிர்க்கலை. SIR சம்பந்தமாக இவர்கள் பொட்டாமுக பேசிட்டு போனார்களே தவிர, ஏன்னா இந்த அதிகாரிகள் எல்லாம் இவர்களாம் நியமிக்கப்பட்டது. ஆமாம், ஆளும் அரசின் அதிகாரிகள் தான் இவர்கள்லாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் அரசு அதிகாரிகள் தான் இவர்கள்லாம், மாநில அரசின் அதிகாரிகள் தான். அப்போ இவர்களின் கைப்பாக தான் செயல்பட்டாகணும், வேற வழியே இல்லை. அப்போ எளிதாக இவர்கள் எல்லாருடைய விவரங்களையும் படிவத்தில் எடுத்துக்கொண்டு அதை தனக்காக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ என் வீட்டுக்கு வர்றாங்க, என்னை பார்க்குறாங்க, இவர் தெரியும்ப்பா, அவர் கட்சியோட பொறுப்பாளர் இருப்பா, இவருக்கு எதையாவது ஒன்று சொல்லி நான் போய் பார்த்தேன்னா உண்டு, என்னோட வாக்கு சரியாயிருச்சா, எனக்கு வாக்குகள் வந்து உறுதி செய்யப்பட்டதான்னு பார்த்தா உண்டு. பார்க்கலன்னா இவர் நாம் தமிழர் கட்சி இது வராது, இவர் அதிமுக வராது, இவர் வந்து திமுக வராது, இப்படி யாரை வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாமே, என்ன வேணாலும் தகவலை மாற்றி இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அதுக்காக வாய்ப்புகளை எப்போ ஏற்படுத்தி போடுவீங்கன்னு பெரிய கேள்வி தானே. இன்னும் 10 நாள் இருக்கு, திருப்பி என்ன மறுபடியும் நீங்கள் அவருக்கு எந்த இடத்துல போய் வாதாட முடியும், எந்த இடத்துல நீங்கள் தன் வாக்குகளை உறுதி செய்ய முடியுங்கிறலாம் பெரிய கேள்விக்குறி. ஒரு சாதாரண எளிய மனிதனால இது வந்து உடனடியாக செய்ய முடியாது.